எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஆஃபர் லெட்டர் நமக்கு வருது. இன்டர்வியூலாம் செலக்ட் ஆயிட்டோம். இந்த ஜாபுக்கு எல்லாம் ஓகே ஆயிட்டோம் அப்டின்றது போது, நமக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கணும் ஹெச்ஆர் கிட்ட? இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஒரு கேள்விகள் கரெக்ட்டா கேட்கறதன் அடிப்படையில நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்டின்றத கிளியரிட்டியா கேட்டுக்க முடியும். அல்லது பெனிஃபிட்ஸ் இல்ல அப்டின்னா, இது எனக்கு வேணும். இத பண்ணி குடுங்கன்னு கண்டிப்பா நீங்க உங்ககிட்ட கேட்கலாம். இதன் அடிப்படையில நமக்கு நெறைய பணம் நமக்கு சேமிக்கலாம். நமக்கு சேலரி ஆஃபர்ன்னு ரிசீவ் ஆனோனே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது சேலரி மட்டும் தான். ஏன்னா, அந்த சேலரி தான் நாம அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்றோமா, இல்லையான்றத முடிவு பண்ணும். பொதுவா சிடிசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5,00,000 6,00,000 7,00,000ன்னு சிடிசி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ நமக்கு மாசம் அந்த சேலரி தான் வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்ஹேண்ட் சேலரின்றது மாறுபடும். சிடிசின்றது எம்ப்ளாயர் நமக்கு மொத்தம் எவ்வளவு செலவு பண்றாரு? பேசிக்கலி பிஎஃப்போட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனு, கிராஜுவிட்டி எல்லா கான்ட்ரிபியூஷனும் உள்ள ஆட் பண்ணி மொத்த சிடிசி பேக்கேஜா குடுப்பாங்க. அத பார்க்கும்போது பெரிய நம்பரா இருக்கும். ஆனா, இன்ஹேண்ட் சேலரின்றத கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. மொத்தம் எவ்வளோ எனக்கு மந்த்லி சேலரி வரும்? எல்லா டிடக்ஷன் போக அப்படின்றத கேளுங்க. அதுல முதல்ல கிளாரிட்டி ஆயிக்கிங்க. அதுக்கப்புறம் போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ்ன்றதையும் சிட்டிஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃபிக்ஸ்டா, வேரியபிளான்னு கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ்ன்றது 15% போட்டு உங்களுக்கு சிட்டிஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இன் ரியாலிட்டில 8.33 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். அத கிளாரிட்டி ஆக்கிங்க. அப்புறம் புரொபேஷன் பீரியட். புரொபேஷன் பீரியட்ன்றது நீங்க ஒரு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எத்தன மாசத்துல கன்ஃபர்மேஷன் ஆவீங்க? ச மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல வந்து 6 மந்த் தான் டைம் குடுத்துருப்பாங்க. அல்லது 3 மந்த்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் ஆன் த உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து அப்படின்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாரிட்டியா கேட்டுக்கங்க. நான் எப்ப புரொபேஷன் பீரியட முடிப்பேன் அப்படின்றது. ஏன்னா, புரொபேஷன் பீரியட்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டேவே நீங்க கன்ஃபர்ம்டு எம்ப்ளாயி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ்ன்றது நீங்க கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. அதனால நீங்க புரொபேஷன் பீரியட் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி நோட்டீஸ் பீரியட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம்ப ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா, இந்த கம்பெனி நம்ம வந்து அ வேலைய விட்டு போகும்போது, இத விட நல்ல குரோத் இருக்கிற கம்பெனிக்கோ, இல்ல சேலரி இருக்கிற கம்பெனிக்கோ நம்ம மாறும்போது, கண்டிப்பா இந்த கம்பெனியும் விடுற மாரி சிச்சுவேஷன் வரும். ஸோ, அந்த டைம்ல இங்க புரொபேஷன் 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்ன்னு குடுத்துருக்கும்போது, அந்த கம்பெனில எனக்கு இப்ப இம்மீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. இல்ல 1 மந்த்ல ஜாயின் பண்ணுங்கன்றபோது 2க்கும் கிளாஷ் ஆகும். அதாவது ஒண்ணு பணம் கட்டணும். அதாவது 2, 3 மந்த்ஸ்க்கு உண்டான பணத்த நம்ம ரீபே பண்ணணும். சில கம்பெனி நீங்க ரீபே பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க வொர்க் பண்ணி குடுத்து தான் போணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இத விட நல்ல கம்பெனி கிடைச்சும் போ முடியாம சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ, நோட்டீஸ் பீரியட்ன்றத பிரீஃபா கேட்டுக்கங்க. எப்படி நோட்டீஸ் பீரியட் நான் பே பண்ணலாமா? இன்கேஸ் நான் முன்னாடியே போனாலும். ஏன்னா, உங்களுக்கு இப்ப சேலரி அ அந்த ஜாபுக்கான ஆஃபர் வந்துருச்சு. ஸோ, நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் இப்பயே கேட்டு கிளாரிட்டி ஆயிக்கிறது ரொம்ப நல்லது. அ இன்கேஸ் வந்து 3 மந்த்ஸோ, 2 மந்த்ஸோ இருக்கும்போது, இல்ல 5 மந்த்ஸ் சில கம்பெனி கொடுக்கும்போது, இல்ல 5 மந்த்ஸ் புரொபேஷன்லாம் என்னால இருக்க முடியாது. அ எனக்கு 3 மந்த்ஸா குறைச்சு குடுங்க. இல்ல 2 மந்த்ஸா குறைச்சு குடுங்க. ஏன் நீங்க 1 மந்த் குறைச்சு குடுங்கன்னு கூட கேட்கலாம். உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இந்த சேலரி ஆஃபர்ன்றது 2 பேத்துக்கும் ஒரு அக்ரீமெண்ட் தான். ஸோ நெகோஷியேட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க கேட்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நன்மை தான் நமக்கு. அதே மாரி எம்ப்ளாய்மென்ட் டைப்ன்னு சொல்லுவாங்க. இது பெர்மனன்ட்டா, கான்ட்ராக்ட்டான்னு இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு தெரியாது. இந்த கம்பெனி தான் நம்மள வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு XYZ கம்பெனி அப்டின்னா, அந்த XYZ கம்பெனி வந்து அது சில கம்பெனிக்கு அவுட்சோர்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு கீழ நீங்க வேலை செய்ற மாரி வரும். மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல இந்த XYZ கம்பெனிக்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் அந்த அவுட்சோர்ஸ் கம்பெனிக்கு குடுத்துருக்காங்களோ, அந்தந்த பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, பிரீஃபா நான் யாரு கீழ ஒர்க் பண்றேன், இந்த கான்ட்ராக்ட் யாரு நமக்கு குடுக்குறாங்க, நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும்ன்றது கண்டிப்பா கேட்டுக்கங்க. அப்புறம் வொர்க் என்வைரன்மென்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, சில டைம்ல நமக்கு சேலரி நம்பர்ஸா தெரிஞ்சாலுமே, ஆ சில பெனிஃபிட்ஸ் வந்து நம்ப அந்த கம்பெனில கன்டினியூவலா வொர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க வொர்க் பண்ணணும்? இல்ல நான் அ சில டைம் வந்து நான் ஹைபிரிட் மாரி மாறிக்கலாமா? ஒரு 2 நாள் வந்து நான் வீட்ல இருந்து வேலை செய்யலாமா? அல்லது என்னோட வொர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? அ திரும்பவும் சொல்றேன், நம்ம வந்து ஒரு வேலை இல்லாத சிச்சுவேஷன்ல, இல்ல முன்ன இருக்கிற கம்பெனில நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். உடனே நம்ம அந்த கம்பெனிய ஷிஃப்ட் பண்றது, ஸ்விட்ச் பண்றதுக்கோசரம் நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். மேபி அது 1 மாசமோ, இல்ல 3 மாசமோ, இல்ல 6 மாசத்துக்கு அப்புறமா திரும்பி வேற ஏதாவது இஷ்யூஸ் இங்க ரைஸ் ஆகலாம். ஸோ, ஷிஃப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கிளியாரிட்டியா இது எல்லாத்தையும் கேட்டுக்கங்க.
ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 to 6னா 9 to 6 கன்ஃபார்மா அப்படின்றதையும் கேட்டுக்கங்க. இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணா ஓவர் டைம் குடுப்பாங்களா? ஓவர் டைம்க்கு என்ன அலவன்சஸ் இருக்குன்றதெல்லாம் கிளாரிட்டியா கேட்டுக்கங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஓவர் டைம் குடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் அந்த ஒரு கம்பெனி ஓவர் டைம்க்கு அலவன்ஸ் குடுக்குறாங்கன்னா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அ எ எனக்கோ, இல்ல என்னோட ஃபேமிலிக்கோ, இல்ல என்னோட அப்பா, அம்மாவுக்கோ ஆட் பண்ணிக்க முடியுமா? அல்லது டெர்ம் பாலிசி சில கம்பெனிலாம் குடுப்பாங்க. சில கம்பெனிலாம் வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு ஃப்ரீயா வருஷம் வருஷம் குடுப்பாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா, மொபைல் ரீஇம்பர்ஸ்மென்ட் குடுப்பாங்க. சில கம்பெனிஸ்ல வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு நான் ரீஇம்பர்ஸ் பண்றேன்றத சொல்லுவாங்க. அதே மாரி லீவ் பாலிசி. எனக்கு இந்த லீவ் பாலிசி எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? அ இஎல் சொல்லுவாங்க, சிஎல் சொல்லுவாங்க, நேஷனல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி எல்ஓபிக்கு என்ன ரூலு? அ சில கம்பெனிலாம் நீங்க வெள்ளிக்கிழமை லீவ் போட்டீங்கன்னா, சனி, ஞாயிறு நான் தரமாட்டேன் அப்டின்னும் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிளாரிட்டியா கேட்கும்போது, நம்ம அந்த கம்பெனிய வந்து அ எவ்வளோ தூரம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ, அவ்வளோ தூரத்துக்கு அந்த கம்பெனில கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிக்க முடியும். நாமளும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துக்க முடியும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் சேலரின்றத படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாசம் மாசம் கிரெடிட் ஆகும். ஆனா, இந்த பெனிஃபிட்ஸ்ன்ற போது தான், நம்மள வந்து ஒரு புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு ஓகே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ, நம்மளால இங்கேயே இருக்க முடியும். நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேமிலிக்கும் ஹெல்ப் ஆகுது. ஸோ, கொஞ்ச நாள் நம்ம இங்க ஒர்க் பண்ணுவோம். நம்மளும் கத்துக்குவோம். அதே மாரி அ அடிஷனலா பெனிஃபிட்ஸ்ன்னு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில கோர்ஸ் பண்றதுக்கு கம்பெனி ரீஇம்பர்ஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க ஆடா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் சேலரி ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் சம் சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு 2 ஆஃபர் வந்திருக்கும். அந்த 2 ஆஃபர் வரும்போது அல்லது 3 ஆஃபர் வரும்போது 3யுமே நீங்க வந்து சேலரி மட்டும் கம்பேர் பண்ணாம என்னென்ன பெனிஃபிட்ஸ் குடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்க வருஷம் கட்டுனீங்க அப்டின்னா, நீங்க ஒரு 5000 நீங்க கட்டுற மாரி இருந்துச்சுன்னா, அதையும் ஆட் பண்ணிட்டு நீங்க 3யும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சேலரி கம்மியாவே இருந்தாலும், அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஹைபிரிடோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆப்ஷன் குடுக்குறாங்க. வொர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா, அதுக்கும் ரியல் டைம்ல என்ன வேல்யூ? அதாவது நீங்க 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சீங்கன்னா, அ அத நீங்க டிவைட் பை 26ஆ போட்டு டிவைட் பை 8 ஆனா 1 ஹவருக்கு உண்டான சேலரி கிடைக்கும். அதுக்கு நம்ப இந்த 3க்கும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு ஹையஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கிறதோ, அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவா ஒரு கம்பெனிக்கு மாறும்போது, இதுக்கு முன்னாடி யார் இங்க இருந்தாங்க? எதனால இங்கேருந்து வேலைய விட்டு போனாங்கன்ற கொஸ்டின பொறுமையா கேட்டுக்குவேன். ஏன்னா, உடனே கேட்க முடியாது. ஒரு 1 வீக்லயோ இல்ல 1 மந்த்லயோ கேட்டுக்குவேன். ஏன்னா, நமக்கு அப்பதான் ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். ஆக்சுவலா ஏன் ஆ என்ன மைனஸ் இந்த பர்ட்டிகுலர் பொசிஷனுக்கு இருக்குது. அத நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குவேன். இதுக்கப்புறம் நம்ம கரியர் குரோத்தையும் கேட்டுக்குவோம். இதுக்கு முன்னாடியே இந்த கரியர் குரோத்ன்ற ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கும்போது தான், ஓகே. என்னென்ன சிச்சுவேஷன்ல அது பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்றாங்க? எப்படி புரமோஷன் அடுத்த சிச்சுவேஷனுக்கு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சம் கம்பெனிஸ்ல வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கலன்ட்டு தான் நம்ம வெளியவே வந்திருப்போம். ஸோ இங்க எப்படி புரமோஷன் குடுக்குறாங்க? அதுக்கப்புறம் இங்க எப்படி கத்துக்கலாம்? யார் ரிப்போர்ட்டிங் மேனேஜரு? அதே மாரி உங்களோட கெரியர் பாத் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னா, அ அடுத்து எப்படி அசிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்து மேனேஜர் ஆகறதுக்குண்டான கெரியர் பாத் இந்த கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் ஆகுமான்றதையும் கண்டிப்பா கேட்டுக்கங்க. ஹெச்ஆர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கம்பெனியோட பாலிசிஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனி பாலிசிஸ் இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இது கம்பெனி பாலிசிஸ்லயும் கோட் ஆஃப் கான்டக்ட்லயும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். ஆ இந்த கம்பெனில ஃபாலோ பண்றது இன்னொரு கம்பெனில ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து இந்த வேலைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா கூட வந்திருக்கும். நம்ம மிஸ் பண்ணியிருந்திருப்போம். மேபி இத நீங்க படிக்காம விட்டுருந்தீங்கன்னா, உங்க வேலைக்கே கூட பிரச்சனையாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்கள ஆ டெர்மினேட் பண்றாங்க, ரெசிக்னேஷன் பண்ண சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோட் ஆஃப் கான்டாக்ட்ல என்ன மென்ஷன் ஆயிருக்குதோ, அதன் அடிப்படையில தான் இந்த பாயிண்ட்ல இத மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம். நீங்க அத ஃபாலோ பண்ணல. அதனால நாங்க உங்கள வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் அ இன்கிரிமென்ட் பெர்சன்டேஜ்ல கம்மி பண்றோம் அல்லது டெர்மினேட் பண்றோன்ற சிச்சுவேஷன் வரும். ஸோ, அத நம்ம கோட் ஆஃப் கான்டாக்ட் படிக்கணும். அதே மாரி எக்ஸிட் ப்ராசஸ் எவ்வளோ நாள் முன்ன சொன்ன மாரி எவ்வளவு நாள் நோட்டீஸ் இருக்கணும், அங்க எக்ஸிட் ஃபார்மாலிட்டீஸ் என்னென்ன இருக்குன்றத கிளியரா கேட்டுக்கங்க. அப்புறம் என்டிஏன்னு சொல்லுவாங்க. என்னென்ன கான்ஃபிடென்ஷியல் அக்ரீமெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். இதெல்லாம் நம்ம வந்து வெளிய சொல்லக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். சம் கம்பெனிஸ்ல வந்து சர்வீஸ் பாண்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸ் பாண்ட்ஸ்லாம் இங்க இருக்குதா? இதெல்லாம் முன்னாடியே கேட்டுக்கங்க. ஒன்ஸ் நீங்க ஆஃபர்ல சைன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க அ சைன் பாண்டுன்னு எடுத்து வருவாங்க. அப்போ வந்து நீங்க ஐயோ! இத கேட்காம விட்டுட்டோமோ! அப்டின்றதையும் நம்ப யோசிக்கிற மாரி ஆயிரும். ஸோ அதனால கிளாரிட்டியா கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்ன்றதும் முக்கியமான விஷயம். எப்ப நான் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் எப்ப ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் குடுப்பீங்க? சம் அ ஓ சிச்சுவேஷன்ல நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா, இதெல்லாம் நம்ம ஏன் ஜாயினிங் டேட்ல போய் கேட்டுக்கணும்? அப்டின்றது தோணும்.
அ ஜாயினிங் ஒரு விஷயத்த கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது கிளாரிட்டியா கேட்டுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்ம கஷ்டமான சிச்சுவேஷன்றது இன்டர்வியூ பாஸ் பண்றது தான். நம்ம இன்டர்வியூ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ அ அதுக்கப்புறம் நம்ம எஸ் சொல்லலாமா? நோ சொல்லலாமான்னு நெறைய கன்ஃப்யூஷன் வரும். அதுக்கு எஸ் சொல்றதுக்கும், நோ சொல்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதாவது என்ன சேலரி குடுக்குறீங்க? என்ன பெனிஃபிட்ஸ் குடுக்குறீங்க? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? கெரியர் பாத் என்ன? கம்பெனி பாலிசி என்னன்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுக்குவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம எஸ் சொல்ட்டோம்னா, அதுக்குள்ள நம்ம போயிருவோம். ஆ அதுக்கப்புறம் அதுலருந்து வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு வேள நம்ம கேட்டுருக்கலாமோ? சம்டைம்ஸ் வந்து சேலரி நெகோசியேஷன்லயே வந்து நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்னு கேட்கும்போது, ஆ இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும், அல்லது இல்ல இல்ல எனக்கு ஒரு 10% இல்ல 5% இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? ஏன்னா மார்க்கெட் ரேட்ல நல்லாருக்கு. நான் அதுக்கப்புறம் தான் மாறுனேன். இன்கேஸ் நான் குடுத்தீங்கன்னா ஒரு 2, 3 இயர்ஸ் நான் வந்து 2, 3 இயர்ஸ் வந்து கன்டினியூ ஒர்க் பண்ணுவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, மேபி ஒரு 5% 10% கிடைக்கும். அதாவது 5% 10%க்கு உண்டான வித்தியாசமே என்னன்னா, நீங்க கேட்கறது தான். ஸோ கொஸ்டின் கேட்கறதுன்றது இது நார்மலான விஷயம். மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, ஒருவேள கொஸ்டின் கேட்டா நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோ? அப்டின்லாம் இல்ல. கண்டிப்பா கிடையாது. கொஸ்டின்லாம் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணதால தான் நாம இங்க இன்டர்வியூ வந்திருக்கோம். சாரி செலக்ட் ஆகி வந்திருக்கோம். நாம இப்ப கொஸ்டின் கேட்கல அப்டின்னா, நம்மளால அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. ஒருவேள இத நம்ம கேட்டு இது அப்பவே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்திருக்கவே போறதில்ல. அல்லது இது கேட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த கம்பெனி நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன்றத நம்ம யோசிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நம்ப எஸ் சொல்லும்போது கண்டிப்பா கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வேலைக்கு சேரும்போது. ஸோ இந்த பிரச்சனையினால தான் நான் பழைய கம்பெனில இருந்தே வந்தேன். ஸோ இதுவும் திருப்பி கன்டின்யூ பண்ணணும்னா, மேபி நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். மேபி அங்கேயே இருந்து வேற இன்டர்வியூல அ அட்டெண்ட் பண்ணி பாஸ் பண்ணியிருந்திருக்கலான்ற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த சிச்சுவேஷன்ல வரும். ஸோ அதெல்லாம் கிளாரிட்டி ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க எஸ் சொல்லுங்க. ஸோ இது எலிவேட் எத்திக்ஸ்ல கம்பைன் பண்ணி நாங்க ஒரு இன்டர்வியூ சாரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மாரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ் ஃபினான்ஸ்ன்ற சேனல்ல கண்டிப்பா இந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ சேலரி பத்தினதோ, இல்ல ஃபினான்ஸ் பத்தின வீடியோஸ் அப்கமிங்ல நாங்க உங்களுக்கு தர ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம்.